நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியை பார்க்கின்ற போது எமது மனம் ஒரு இலகுத்தன்மையை அடைகின்றது. நான் இறந்த பிறகு என் பழைய ஃபோட்டோஸ் யாரும் பார்க்கக்கூடாது, பகிரக்கூடாது. மனமுடைந்து அழுத மும்தாஜ். பிரபலமான திரைத்துறை நடிகையாக பலம் வந்த மும்தாஜ் தொடர்ந்தும் இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த போதனைகளை முழுமையாக கற்று தேர்ந்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் பிரபலமான சேனல் ஒன்றுக்கு பேட்டி தந்தார். அந்த பேட்டியில் அவர் மிகவும் அழுத்தமாக அழுது கொண்டே பேசுகின்றார். கடந்த கால என்னுடைய நினைவுகள் மற்றும் ஃபோட்டோக்களை நான் முழுமையாக மறந்து புதிய இஸ்லாமிய வாழ்வில் பயணித்து மரணிக்க விரும்புகின்றேன். யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வாயாக என்று கூறிய நிலையில் சற்று மௌனித்து பின்பு இவ்வாறு கூறினார். தயவு செய்து எனது கடந்த கால ஃபோட்டோக்களை யாரும் பார்க்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். அதே நேரத்தில் கூகுளிலிருந்து என்னால் அனைத்தையும் நீக்கிவிட முடியாது. இந்த நிலை தொடர்ந்தால் எனது கபருடைய வாழ்க்கை மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அவர் கண்ணீர் வடிக்கின்றார். மீண்டும் அவரை பேட்டி கண்ட பிரபலமான மலையாள நடிகை, நீங்கள் விரும்பும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவானாக என்று ஆறுதல் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு ஆத்மாவும் தங்களின் தவறுகளை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் நிலையில் இறைவனின் கருணை அந்த ஆத்மாவுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நாம் அறிந்த நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மன்னிப்பை பெரிதாக பேசுகின்றது. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் தவறிழைப்பது மனிதனின் தன்மை என்றும் அந்த தவறிலிருந்து தன்னை மீட்க வேண்டுமென்றும் எந்த ஒரு மனிதன் விரும்புகின்றாரோ அவர் முழுமையாக இறைவனின் பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதே இஸ்லாமிய மார்க்க அடிப்படை சட்டம் மற்றும் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் நிச்சயமாக சகோதரி மும்தாஜ் அவர்களுக்கும் அந்த கருணை கிடைக்க வேண்டுமென்று நாம் பிரார்த்தனை புரிவோம். பாவங்கள் செய்வதென்பது மனித இயல்பாகும். ஆனால் அதிலிருந்து மீளுதல் என்பது ஒரு சிறந்த விடயம். அதனைத்தான் இந்த பெண்மணி செய்திருக்கின்றார். எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றானோ அவனை அல்லாஹு தாலா நினைவு கூறுகின்றான். நாம் அவனை நெருங்குகின்ற போது அவன் எம்மை நெருங்கி வருகின்றான். எமது மார்க்கத்தை தழுவிய இப்பெண்மணிக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவானாக. ஆமீன்.